ஒரு நாள் செல்வம் முனிவர்கிட்ட போயிட்டு, என்னோட வாழ்க்கை ஒரே கஷ்டமா போயிட்டு இருக்கு, ஓடிட்டே இருக்கேன், பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, வீட்டுல தெருவுல வேலை செய்யற இடத்துலன்னு எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான், அதனால தூக்கமும் வரமாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதனால முனிவரும் செல்வத்தை ஒட்டகம் இருக்கிற தொழுவத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போனதும் முனிவர் ஒட்டகங்களை கை காமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு செல்வமும் அந்த 100 ஒட்டகங்களும் நின்னுட்டு இருக்குன்னு சொன்னாரு. நல்லது, அந்த 100 ஒட்டகங்களும் தரையில படுத்தவுடன் நீ அங்க இருக்கிற ஓய்வறையில படுத்து தங்கி நாளை காலையில என் கிட்ட வான்னு சொன்னாரு. அதுக்கு செல்வமும் சரின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில செல்வமும் களைப்போட முனிவர்கிட்ட போயிட்டு, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு முனிவரும் கேட்டாரு. அதுக்கு செல்வமும் சொன்னாங்க, சில ஒட்டகங்கள் தானாவே தரையில படுத்துடுச்சு, சில ஒட்டகங்களை நான் மெனக்கெட்டு படுக்க வச்சேன், ஆனா எல்லா ஒட்டகங்களும் படுக்க வைக்க முடியல, சிலது படுத்தா சிலது எழுந்துக்குது, ஆனா எல்லா ஒட்டகங்களையும் ஒட்டுமொத்தமா படுக்க வைக்க முடியல, அதனால நைட்டெல்லாம் நான் தூங்குறதுக்கே போகலன்னு சொன்னாங்க. அதுக்கு முனிவரும், இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையில பிரச்சனையை முடிப்பதுன்றது ஒட்டகத்தை படுக்க வைப்பது போன்றது, சில பிரச்சனைகள் தானா முடிஞ்சிடும், சில பிரச்சனைகளை நாம மெனக்கெட்டு முடிச்சிடலாம், ஆனா சில பிரச்சனைகள் முடிந்தா வேறு சில பிரச்சனைகள் புதுசா வரும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாதான் நிம்மதியா தூங்க போவேன்னு சொன்னா இந்த உலகத்துல யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் எல்லாம் எப்போ முடியும்னு கவலைப்பட்டுட்டே இருக்காத, தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகளை தீர்த்துட்டு மற்றதையெல்லாம் காலத்தோட கையில ஒப்படைச்சிட்டு உனக்கான ஓய்வறையில நிம்மதியா தூங்க கற்றுக்கோன்னு சொன்னாரு. கதையின் நீதி: வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 ஒட்டகங்கள் போன்றது, அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவு, ஆனால் ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் உள்ளது, அதுபோல் நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளது. ஆகவே சிலவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை அமைதியாக அனுபவிப்போம்.